ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க சன்னிதானம் .po படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். யசோதா அப்படின்றவங்க அவங்க சின்ன பையனை கூட்டிகிட்டு சபரிமலைக்கு போகிறாங்க. ஒரு சில வேண்டுதலுக்காக போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா தம் பையனை மிஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஒரு திருட்டு கேஸில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு அந்த கேஸை திருப்பி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடைசியில் அம்மாவும் பையனும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த படத்துல இவங்க பேசப்பட்டிருக்க அம்மா பையன் சென்டிமெண்ட்டை ஓரளவு நீட்டா காமிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் பெட்டரா காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது படத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சித்தாரா வரட்டும், யோகி பாபு வரட்டும், ரெண்டு பேருமே ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல வர காமெடி காட்சிகள் ஒரு சில இது அங்கங்க நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா பல இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகாமலும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த கதையில இவங்க ஐயப்பனையும் மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்க விஷயங்கள் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா படம் ஃபுல்லாவே தேவையில்லாத காட்சிகள் ஊர்பட்டத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரி பாட்டுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ஸ்கிரீன் பிளேனையும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படம் பல இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. பெருசா யாரோட கேரக்டரும் மிங்கிள் ஆகி உட்காந்து பார்க்குற அளவு எழுதி எடுக்கல. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.